Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 7 ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ்ல क्वेश्चन நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் क्वेश्चन நம்பர் 4 ல இருந்து ரிமைனிங் क्वेश्चंसலாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ fourth क्वेश्चन என்ன அப்படினா to find integral of 1 divided by this. சோ இத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதாவது to find என்ன அப்படினா சொல்யூஷன் to find integral of 1 divided by இந்த term x square into x power 4 plus 1 the whole power 3 by 4 of dx. சோ இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சோ அப்ப நான் என்ன பண்றோம், இந்த expression கூட அப்படினா multiply and divide by x cube in the denominator. denominatorல மட்டும் என்ன பண்றேன் அப்படினா ஒரு x cube multiply and divide பண்ணிக்கிறேன். ஏனா எனக்கு இந்த இடத்துல in terms of x power 5 ல வந்தா சோ இங்க x power 4 ஃபார்ம் இருக்கு. சோ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஐடியா. சோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படினா multiply and divide with x cube in the denominator alone. சோ இங்க நான் மல்டிப்ளையும் பண்ணி டிவைடும் பண்றதுனால இது பேலன்ஸ் ஆயிரும். சோ you will get the same procedure. இதே வந்துரும். இப்போ நான் இந்த x cube கேன்சல் பண்ணா என்ன வரும், முன்னாடி இருந்த அதே எக்ஸ்பிரஷன் வந்துரும். சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், x power 5 x power 6 ன்னு எழுத கூடாது, பவர் ரெண்டே என்ன பண்ணா ஆட் பண்ணனும், மல்டிப்ளை பண்ண கூடாது. அப்ப x power 5 divided by x cube into x power 4 plus 1 power 3 by 4 of dx அப்படினு வருமா. then இந்த x plus x power 4 plus 1 power n, அப்ப x 1 by x என்ன பண்ணலாம், x inverse எழுதலாம். அப்ப இது மேல வந்தா என்ன ஆகும், x power 4 plus 1 power minus 3 by 4. denominatorல x power 5 into இது மேல வந்ததுனா என்ன ஆகும், x power minus 3 அப்படினு வந்துரும். so this is your expression right now. அப்புறம் இத நான் in terms of power 3 by 4 ல எழுதணும்னா என்ன பண்ணலாம், இது கூட ஒரு 4 multiply and divide பண்ணிட்டு சோ அந்த 4 நான் இங்க உள்ள எடுத்துக்கிறேன். சோ அப்ப இது என்ன ஆகும், x power 4 plus 1 power minus 3 by 4 divided by x power 5 into இது ரெண்டுல x power 4 into minus 3 by 4. இப்போ இந்த 1 by 4 இந்த 4 கேன்சல் பண்ணீங்கன்னா x power minus 3 வந்துரும். ஓகே, சோ நம்ம பண்றது எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகணும். ஒன்னு மல்டிப்ளை பண்றீங்கன்னா அதை டிவைடும் பண்ணனும், அப்பதான் அது பேலன்ஸ்ட். ஓகே, சோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 1 by x power 5 into இது ரெண்டுத்துக்கும் x power that is power minus 3 by 4 ன்றது காமன், அதனால அதை காமனா வச்சுக்கலாம். சோ x power 4 plus 1 divided by x power 4 power minus 3 by 4 of dx. then இத தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும், 1 by x power 5 வெளியில அப்படியே இருக்கு. இத தனித்தனியா பிரிச்சீங்கன்னா x power 4 divided by x power 4 plus 1 by x power 4 minus 3 by 4 of dx அப்படினு வந்துரும். then இந்த 1 இத கேன்சல் பண்ணீங்கன்னா 1 plus 1 by x power 4 power minus 3 by 4 of dx. so இப்படி வந்துரும் நம்மளுக்கு இதோட எக்ஸ்பிரஷன். அதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், t அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். put t equal to 1 by x power 4 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா what is dt by dx. so இது மேல வந்தா x power minus 4, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 4 x power minus 4 minus 1 ன்னு வரும், which is x power minus 5. அதை டினாமினேட்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா 1 by x power 5. x power n ஓட டிஃபரன்ஷியேஷன் வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்ப 1 by x power 5 into dx இருக்கு. சோ அதனால அதை மட்டும் இங்க வச்சிட்டு இந்த minus 4 லெஃப்ட்ல கொண்டு வரோம், which is minus dt by 4 into 1 equal to 1 by x power 5 into dx. so அந்த எக்ஸ்பிரஷன்ல அத போடிங்கன்னா 1 plus t power minus 3 by 4 into dt by minus dt by 4 minus 4 அதான் minus dt by 4 minus 1 by 4 வெளியில வச்சுக்கிறேன். so that I am getting 1 plus t power minus 3 by 4 of dt. இது x power n ஃபார்ம் தான், நார்மலா இன்டகிரேட் பண்ண வேண்டியது. அப்ப minus 1 by power 1 by 4 into 1 plus t power minus 3 by 4 plus 1 divided by minus 3 by 4 plus 1 plus c. so இதான் எக்ஸ்பிரஷன். அப்புறம் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன, minus 1 by 4 into so இது 1 plus t power இத கிராஸ் பண்ணீங்கன்னா minus 3 plus 4 divided by 4, which is 1 by 4 divided by 1 by 4 plus c. so இந்த 1 by 4 மேல கொண்டு வந்தா என்ன ஆகும், 4 or 1 by 4 1 by 4 gets cancel. அப்ப minus of 1 plus t power 1 by 4 plus c ன்னு மட்டும் வரும். சோ அப்ப t நம்ம என்னவா எடுத்துறோம், 1 by x power 4. அப்ப இதோட எக்ஸ்பிரஷன் minus of 1 plus 1 by x power 4 power 1 by 4 plus c. so that is the final answer for this question number 4. okay, then question 5 வந்து we need to find the integration of this. அவங்களே ஒரு int ன்னு கொடுத்துட்டாங்க. so இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து x power 1 by 3 வெளியில எடுங்க. அதுக்கு அப்புறம் x power x க்கு பதில் t power 6 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க. அவங்க கொடுக்கல அப்படினாலும் நமக்கு தெரியணும் இந்த क्वेश्चனை நம்ம பார்த்தா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கே தெரியணும். ஓகே, சோ இது நம்ம ஃப்ரீக்வென்ட்டா நிறைய क्वेश्चंस இப்போ முன்னாடி நம்ம எல்லா எக்ஸர்சைஸும் போட்டுருக்கோம். சோ தட் இத பார்த்த உடனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, சோ அப்ப to find என்ன நம்மளுக்கு क्वेश्चनல integral of 1 divided by x power 1 by 2 plus x power 1 by 3 of dx. இப்போ நான் இதில இருந்து 1 by 3 வெளியில எடுத்தா என்ன ஆகும்,
1 by x power 1 by 3 into, so அப்போ இங்கே 1 by 3 இல்லையா, அப்போ என்ன ஆகும், டிவைடில் 1 by 3 வந்துருமா, இதில் 1 by x power 1 by 3 போகிறப்போ ப்ளஸ் 1 ஆஃப் dx. ஸோ இந்த 1 by 3 மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும், 1 by x power 1 by 3 into x power 1 by 2 minus 1 by 3 plus 1 ஆஃப் dx. இது ரெண்டே கிராஸ் பண்ணிங்கன்னா 3 minus 2 divided by 6. ஸோ அப்போ 1 by x power 1 by 3 into x power 1 by 6 plus 1 ஆஃப் dx அப்படின்னு வரும். அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணோம், tக்கு பதில் x power 1 by 6க்கு பதில் t அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் x power 1 by 6க்கு பதில் tன்னு கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் x வேல்யூ, t power 6. இதை தான் கொஸ்டினில் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த x t power 6ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த x power 1 by 6க்கு பதில் நம்ம t கொடுத்தோன்னா டேக்கிங் power 6 on both side will get x equal to t power 6. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt என்ன வரும், 6 into t power 5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்புறம் இந்த 6 இங்கேயோ இதை இங்கேயோ கொண்டு போனீங்கன்னா dx equal to 6 into t power 5 of dt. ஸோ நமக்கு ஜஸ்ட் dx தான் இருக்குது, அங்கே நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 into t power 5 of dt and wherever you are having x power 1 by 6 அதுக்கு பதில் t. அப்போ இது என்ன ஆகும், x power 1 by 6 of t கொடுத்ததுனால அது வந்து நம்மளுக்கு t ஸ்கொயர், கரெக்டா. ஸோ t ஸ்கொயர் into t plus 1 into 60 plus 1 of this. ஸோ எப்படி இது t ஸ்கொயர், ஸோ ஏன்னா இதை வந்து நான் என்ன பண்ணலாம், x power 1 by 3 வந்து நான் என்ன பண்ணலாம், x power 1 by 6 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா இப்படி மேலே கொண்டு வந்தால் 2 gets cancel 1 by 3. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு t. ஸோ அப்போ t ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 1 by t ஸ்கொயர் இன்ட்டு this. அடுத்து என்ன ஆகும் பாருங்கள், ஸோ ஒரு t ஸ்கொயர் இதில் கெட்ஸ் கேன்சல், அப்போ t கியூப் வரும், 6 வெளியில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 6 times integral of t cube divided by t plus 1 of dt அப்படின்னு வருதா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே t cube இது t மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது, நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் தான் டிகிரி அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ t கியூபை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா t plus 1 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன t கியூப் இருக்குது, இங்கே t. ஸோ அப்போ t கியூப் பை t பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ யூல் கெட் t ஸ்கொயர். அப்போ நான் இங்கே போட வேண்டியது t ஸ்கொயர். ஓகே, ஸோ t ஸ்கொயர் இன்ட்டு t. ஸோ t கியூப் t ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் t ஸ்கொயர். சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ். ஸோ இது ரெண்டு கெட்ஸ் கேன்சல், அப்போ மைனஸ் ஆஃப் t ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து இது ஸ்டாப் ஆகுதா கேட்டால் இல்லை, ஏன்னா இங்கே t இங்கே t ஸ்கொயர் பவர் அதிகமாக இருக்குது. அதிகமாகவோ ஈக்குவலாக இருந்தாலோ we have to proceed further. ஓகே, ஸோ அதை விட இங்கே டிகிரி சின்னதாக வரணும், அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்க வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து எனக்கு டேர்ம் வந்து மைனஸ் டி ஸ்கொயர், அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டி. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் மைனஸ் ஆஃப் டி. ஸோ அப்போ நான் மேலே போட வேண்டிய எக்ஸ்பிரஷன் வந்து இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் டி. ஸோ அதுதான் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் டி இன்ட்டு டி. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர், மைனஸ் டி இன்ட்டு 1 மைனஸ் டி. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு இதை ப்ளஸ்ஸாக மாற்றினீங்கன்னா இது ரெண்டு கெட்ஸ் கேன்சல் அண்ட் டி மட்டும் வரும். இங்கேயும் டி பவர் 1 இருக்குது, அப்போ ரெண்டு பவரும் சேம். அப்போ இன்னொரு டைம் இதை நம்ம பண்ணோம். அப்போ டி பை டி பண்ணிங்கன்னா 1. அப்போ நான் இங்கே போட வேண்டியது ப்ளஸ் 1 இன்ட்டு டி டி 1 into 1 1. So plus 1. So t plus 1 sign change பண்ணுங்க minus minus னு. So that finally you are getting minus 1. அப்போ இந்த dividend equal to divisor into quotient plus remainder division algorithm. ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக சொல்கிறேன். t cube equal to divisor into quotient minus that is plus remainder which is minus 1. ஸோ அப்புறம் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கூட என்ன இருக்குது, t plus 1 இருக்குது. அப்போ t plus 1 டிவைட் பண்ணிக்கோங்க. t cube by t plus 1 equal to t square minus t plus 1 into t plus 1 divided by t plus 1 minus 1 by t plus 1. So t plus 1 gets cancel. அப்போ just you are getting 6 times t cube by t plus 1 of dt equal to 6 times t square minus t plus 1 of dt minus integral of dt by t plus 1. Okay, then 6 times இதோட integration என்ன தனித்தனியாக split பண்ணுங்க. minus t square that is t square dt minus t dt plus dt. அப்புறம் இது வந்து என்ன வரும், minus of dt by t plus 1. அப்புறம் இதை integrate பண்ணிங்கன்னா t cube by 3 and இதை integrate பண்ணிங்கன்னா minus t square by 2. இது வந்து plus t minus இதை integrate பண்ணா log of t plus 1 plus c. Okay, then t நம்ம என்ன பார்த்துருக்கோம், x power 1 by 6. அதை again replace பண்ணுங்க. அப்போ 6 into x power 1 by 6 power 3 by 3 minus x power 1 by 6 power 2 by 2 plus x power 1 by 6 minus log of x power 1 by 6 plus 1. Okay, so அப்போ இந்த பவர் உள்ள கொண்டு வந்தால் என்ன ஆகும், 3 by 6 which is 1 by 2. ஸோ அப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 6 into x power 1 by 2 by 3 6 into x power 1 by 3 ஏன்னா இது 2 by 6 ஆகும் which is 1 by 3 by 2 plus 6 into x power 1 by 6 minus log of x power 1 by 6 plus 1 plus c. Okay, then இதை cancel பண்ணிங்கன்னா 2 root x minus 3 times x power 1 by 3 plus 6 times x power 1 by 6 minus log of x power 1 by 6 plus 1 plus c. So that is the
answer for this question number 5. Then question 6 and we need to find the integral of this, that is in the mari fraction. இப்போ இது ப்ராப்பரா இருக்கா பாத்தீங்கன்னா yes, because numerator degree 1, denominator ஓட degree வந்து நமக்கு என்ன, so x into x square பண்றப்ப it becomes x cube, அப்ப x plus 1 into x square plus 9 of dx னு வந்துரும். அப்ப இது solve by using partial fraction தான். so அப்ப partial fraction என்ன பண்ணோம், so 5x by x plus 1 into x square plus 9, இந்த x square plus 9 என்னால factor பண்ண முடியாது, அப்ப first term a by x plus 1 அப்படியே இருக்கும், இதை வந்து என்ன பண்ணோம் bx plus c by x square plus 9. so அப்புறம் இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா a into x square plus 9 plus bx plus c into x plus 1 divided by x plus 1 into x square plus 9. so left sideல வந்து உங்களுக்கு expression இந்த மாதிரி இருக்கு. so அடுத்து என்ன பண்ணலாம், இந்த denominator gets cancel, அப்போ 5x equal to a into x square plus 9 plus bx plus c into x plus 1. அப்புறம் put x equal to minus 1, அப்போ இது 0 ஆயிடும், will get value of a. so put x equal to minus 1, 5 into minus 1 equal to a into minus 1 square plus 9, which is minus 5 equal to 10a. so a value வந்து minus 1 by 2. அடுத்து equating coefficient of x square, இங்க a value இருக்கும், இங்க b value இருக்குமா, அப்போ a already தெரியும், so அதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ equating அதுதான் அடுத்த ஐடியா. so அப்போ equating coefficient of x square on both side. அப்போ left sideல x square இல்ல 0, rightல a plus b. so b value, a value already minus 1 by 2 தெரியும், அப்போ அதை அங்க கொண்டு வந்தீங்கன்னா it becomes plus 1 by 2 for the value of b. அடுத்து x ஓட coefficient, left sideல x ஓட coefficient 5, rightல இங்க a இல்ல, b into 1 வருமா, அப்போ bx into 1 bx வரும் plus cx வரும், அப்போ b plus c னு வந்துரும். so equating coefficient of x on both side பண்ணா will get b plus c. so 5 equal to b plus c. so அடுத்து என்ன பண்ணலாம், 5 minus b value 1 by 2, so 5 minus 1 by 2 equal to c. so cross multiply பண்ணா 10 minus 1 by 2 which is 9 by 2, so that is c value. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து equation 1ல போடுங்க. so 5x by x plus 1 into x square plus 9 equal to minus 1 by 2 by x plus 1 plus 1 by 2x plus 9 by 2 divided by x square plus 9. so தனித்தனியா split பண்ணுங்க, integral of 5x divided by this equal to minus 1 by 2 into integral dx by x plus 1 plus 1 by 2 into x plus 9 divided by x square plus 9. so இதில இருந்து 1 by 2 ரெண்டுத்திலும் காமனா எடுத்துட்டோம். இப்போ தனித்தனியா minus 1 by 2 integral dx by x plus 1 plus 1 by 2 into இத தனியா பிரிங்க, x by x square plus 9 of dx plus 9 times dx by x square plus 9. so this is nothing but dt by 2. எப்படி dt by 2 அதுதான் இங்க எழுதிருக்கேன். since t equal to x square plus 9 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா what is dt by dx, 2x. 2 எங்கேயும் dx எங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா dt by 2 equal to dx. அப்போ in place of x dx, sorry x dx, so அப்போ x dx placeல நான் என்ன பண்ணலாம், dt by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்க x square plus 9க்கு பதில் நம்ம t கொடுத்துக்கலாம். ஓகே, so இந்த இடத்துல கூட ஏன்னா நம்ம அதே தான் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, எல்லாத்தையும் t ஆ மாத்துறப்ப so this becomes t right now. okay, so t plus 9 times dx by x square plus 9, இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கு, so நம்ம அதை எதுவும் பண்ணல. இப்போ டைரக்டா இன்டகிரேட் பண்ணலாம். minus 1 by 2 of this is என்ன, log of x plus 1. and இதோட வேல்யூ என்ன, dt 1 by 2 வெளியில வச்சுக்கோங்க, dt by t is log t. அப்போ 1 by 2 log t plus இது என்ன, tan inverse of dx by x square plus a square equal to 1 by a tan inverse of x by a. அப்போ a placeல நமக்கு 3 இருக்கு, so ஏன்னா 9 இருக்கு, அப்போ 3 square, so 1 by a tan inverse of x by a plus c. so வெளியில ஒரு 1 by 2, அந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது 3, so minus 1 by 2 times log of x plus 1 plus 1 by 2 times 1 by 2 log of t நம்ம திரும்ப என்ன பண்ணணும், x square plus 9 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், plus 3 times tan inverse of x by 3 plus c. 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் ஓவர். so minus 1 by 2 times log mod x plus 1 plus 1 by 2 into 1 by 2 is 1 by 4 times log of x square plus 9 plus 3 times 3 by 2. so 3 into 1 by 2 is 3 by 2 times tan inverse of x by 3 plus c. so that is the final answer for this question. okay, so that's all for this question and that's all for this video also. so இந்த வீடியோவை இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம அகைன் ஒரு 3 questions சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் நமக்கு இருக்க டோட்டலாக ஒரு 40 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 3 to 5 ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோவில் போட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் ஆஃப் chapter 7. okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. thank you, we'll see in the next video. thank you.